இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பான் வச்சுக்கலாம். இதில் ஒரு 10 துண்டு அளவுக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு ஆப்பிள் எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 டேட்ஸ் எடுத்துக்கிறேன். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு டேட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இது நல்லா குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஆப்பிள் டேட்ஸ் ரெண்டுமே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து தண்ணியில் நல்லா குக் ஆகட்டும். உங்கள் குழந்தைக்கு ஆப்பிள் எல்லாம் வந்து ஸ்டீம் பண்ணாமல் அப்படியே கொடுத்தா சளி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேழ்வரகு மாவும் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இந்த ஆப்பிள் டேட்ஸ் கூட இது மூணுமே சேர்ந்து வரும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைக்கு ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இப்போ இந்த ஆப்பிள் டேட்ஸ் கேழ்வரகு மூணுமே வந்து நல்லா குக் ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஆற வச்ச ராகி ஆப்பிள் டேட்ஸ் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா வந்து ஸ்மூத்தாக குழந்தைக்கு எடுத்து விட்ற மாதிரி நல்லா ஃபைன் பியூரியாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய ரொம்பவே சுவையான வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய பேபி ஃபுட் வந்து ரெடி. இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்சாக கொடுக்கலாம், டின்னர் டைமில் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இரண்டாவது வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பான் வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா சூடான உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரவாவை. இந்த ரவா வந்து நல்லா ரோஸ்ட் ஆன உடனே ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஆப்பிளும் வந்து ஒரு 10-15 துண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆப்பிள் அதுக்கப்புறம் கேரட் ரவா இதெல்லாம் நல்லா குக் ஆகிற அளவுக்கு இப்போது இந்த ஆப்பிள் ரவா கேரட் மூணுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைக்கு நல்லா வெயிட்டும் போடும். இப்போது இது நல்லா குக் ஆகிருச்சு. இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக ஒரு பியூரி மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி ஊட்டி விடலாம். கொஞ்சம் பியூரி மாதிரி தான் சாப்பிடுவாங்க குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் நல்லா பியூரி மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நான் ஸ்வீட்டுக்கு எதுவுமே சேர்க்கலை. அந்த கேரட்டில் இருக்கிற ஸ்வீட்னஸும் ஆப்பிளில் இருக்கிற ஸ்வீட்னஸுமே வந்து போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வெயிட் போடும் குழந்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய 3வது வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். ஒயிட் அவல் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போது நம்ம ஊற வச்ச அவல் வந்து நல்லா ஊறிட்டுருக்கு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 2 பாதாம் 2 முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த ஃபுட்டு வந்து 8 மந்த்ஸில் இருந்து தான் கொடுக்கணும். பாதாம் ஊற வச்சுட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கழுவிட்டு கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், சட்னிக்கு சேர்க்குற கடலை. இப்போ இது கூட தண்ணி சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃபைனாக ஒரு பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பொட்டுக்கல்லையும் சேர்த்துருக்கிறதால ரொம்ப கரகரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த கஞ்சி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதில் பொட்டுக்கல்லையும் சேர்த்துருக்கிறதால சூப்பராக வெயிட் போடும் குழந்தைக்கு. இப்போ இந்த ஸ்டவ்வில் வச்சு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு இதை 5 மினிட்ஸ் நல்லா கை விடாமல் கிளறணும். ஏன்னா பொட்டுக்கல்லை சேர்த்துருக்கிறதால இது சட்டுன்னு அடிப்பிடிச்சிடும். சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது பொட்டுக்கடலை அவல் கஞ்சி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு ஹாஃப் பனானா எடுத்து நான் நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை அவல் கஞ்சி கூட சேர்த்து கொடுக்கும்போது சூப்பராக வெயிட் போடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நான் இந்த கஞ்சி கூட சேர்த்துக்கிறேன். பனானாவை சேர்த்துட்டு நம்ம குக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ஃபுட்டு வந்து நம்ம 8 மந்த்ஸ்லேருந்து கொடுத்தா போதும். ஏன்னா பாதாம் முந்திரி எல்லாமே சேர்த்துருக்கிறதால 8 மந்த்ஸ்லேருந்து கொடுத்தா தான் குழந்தைக்கு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு நம்மளுடைய ரொம்பவே சுவையான 3வது பேபி ஃபுட்டும் ரெடி.